அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். தகாத முறையிலே நடந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி அழைக்கிறார். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய அந்த தக்வா அவருடைய உள்ளத்திலே இருந்தது. அந்த தக்வாவின் வெளிப்பாடு கால மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், அல்லாஹ்வை தக்வா செய்து நடக்கிறேன், நான் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவன், இப்படியான விடயங்களுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் என்று ஓட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த இடத்தில் அவர்கள் அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றாக மூடப்பட்ட கதவுகள் அவர்களை உள்ளே அழைத்து செல்லுகின்ற பொழுது மூடப்பட்ட கதவுகள் வெளியே ஓடி வருகிறார்கள், தானாகவே திறப்படுகிறது. அப்பொழுது தக்வா என்ற அந்த ஆயுதம், அல்லாஹ்வுடைய அச்சம் என்ற அந்த பொக்கிஷம் இருக்கின்றதே, அது எமக்கு நினையாத புறத்தில் இருந்தெல்லாம் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறது. ஒரு மூடப்பட்ட கதவு, அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹுக்காக வேண்டி அவர் ஓட ஆரம்பிக்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக திறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, இன்று எங்களுக்காக தேவைகள் பல இடங்களிலும் பரத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் அல்லாஹ்விடம் ஒரு வார்த்தை கேட்டாலே போதும், அல்லாஹ் அவைகளை தர காத்து கொண்டிருக்கிறான். அடிவானுக்கு இறங்குவதாக சொல்லுகிறான். தஹஜ்ஜுடைய நேரம் நான் ஏலாவானத்துக்கு இறங்கி வருகிறேன், அங்கே வந்து என்னுடைய அடியார்களை விடுத்து யாராவது பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா, யாராவது தன்னுடைய தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறார்களா என்பதாக கூக்குரல் எடுக்கிறான். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு உண்மையான தக்வா, அல்லாஹ் மீதான அச்சம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நேரத்திலே எழுந்து எங்களுடைய தேவைகளை கேட்போம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தேவை அருள், அல்லாஹ்வுடைய அருள் பொக்கிஷம் தேவைப்படுகிறது. எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஆசையோடும் ஆவலோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வழிமுறைகளை எடுக்க தவறிவிடுகிறோம்.